யார் ஆதவர்ஜுனா, அவரோட பின்பலம் என்ன? இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்குமே என்னென்னா, ஆதவர்ஜுனா யாருன்னு கேட்டோம்னா இவர் என்ன சொல்லுவார்னா, மார்ட்டின் மருமகனா எப்படி ஆடுறா, ஜிம்முக்கு போனார், ஜிம்முக்கு போனவுடனே மார்ட்டின் மகள் வந்தாங்க, அவங்கள லவ் பண்ணாங்க, இதுதான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க. அது இல்லை. அமைதிப்படையில் இருக்கிற அந்த அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் வரும், சத்யராஜ் நடிச்சிருப்பார். நிஜத்தில் ஒரு அமாவாசைனா யார்? அது இந்த ஆதவர்ஜுனா தான். எல்லாமே சதி சார். எப்படி மார்ட்டின் குடும்பத்தில் உள்ள நுழைஞ்சானோ, எப்படி பேஸ்கெட் பால் அசோசியேஷன் உள்ள நுழைஞ்சானோ, எப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே உள்ள எப்படி நுழைஞ்சானோ, எப்படி விசிகே உள்ள நுழைஞ்சானோ, எப்படி தாவேக்குள்ள நுழைஞ்சானோ, கோட்டைக்குள்ள நுழையணும். அவன் இலக்கு தான். இந்த காணொலி முடிக்கும் போது நான் சொல்ல மாட்டேன், இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. பார்வையாளர்களே ஆமாங்க, நீங்கள் சொன்னது இது ஒரு அமாவாசை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அமாவாசையை சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாதிரி பொருள்படும்படி அவங்க உணர்வாங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது சார், எல்லாத்துக்குமே நிஜம். நான் சொல்கிறது எதுவுமே இல்லை. ஏன் ஆதவர்ஜுனாவே இது இல்லைன்னு மறுக்க மாட்டார். எஸ்எஸ்சியும் கிளப்பி அனுப்புனது புஷியானந்த். ஆனால் புஷியானந்துக்கு ஆப்பு வச்சது யார்? ஆதவர்ஜுனா சார். அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் புஷியானந்த் யாரோ இன்னைக்கு அவன் தலைமறைவாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன? எல்லாம் அவனோட முடிவா? எல்லாம் ஆதவர்ஜுனா முடிவு, ஜெகதீஷோட முடிவு. ஏன் பதற? எஸ்ஐடி விசாரிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அங்கே நேர்மையான அதிகாரி, கீழ்ச்சி தொங்க விட்டுருவாங்கன்னு தெரியும், எல்லாமே வந்துடும். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவார் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தமிழக அரசியலில் இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக இருக்கார் ஆதவர்ஜுனா. கிட்டத்தட்ட பல தலைவர்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பன்முக முகங்கள், ஒரு கட்சியிலிருந்து மறு கட்சிக்கு ரொம்ப எளிதாக தாவற அளவுக்கு இன்றைக்கி ஆதவர்ஜுனா பயணப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 கட்சி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே. என்ன சார், யார் ஆதவர்ஜுனா, அவரோட பின்பலம் என்ன? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்ட்டின் லாட்ரியோட மருமகன். ஆனால் அதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்குமே என்னென்னா, ஆதவர்ஜுனா யாருன்னு கேட்டோம்னா இவர் என்ன சொல்லுவார்னா, மார்ட்டின் மருமகனா எப்படி ஆடுறா, ஜிம்முக்கு போனார், ஜிம்முக்கு போனவுடனே மார்ட்டின் மகள் வந்தாங்க, அவங்கள லவ் பண்ணாங்க, இதுதான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க. அது இல்லை. ஆதவர்ஜுனா யார் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தெரிஞ்சுங்க இந்த காணொலி பார்க்குறவங்க. இந்த ஆதவர்ஜுனாவுடைய அவங்களுடைய உங்களுக்கு வழக்கமாக தெரியும், அவர் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் அவருடைய காயப்பட்டதை கடந்த கால வாழ்க்கை நம்ம இருக்கட்டும்னா அவருடைய தாயாரை பற்றி சொல்லுவார், தற்கொலை பற்றி சொல்லுவார், அவங்க தந்தையாரை பற்றி சொல்லக்கூடியது, அந்த குடும்ப வாழ்க்கை நமக்கு அது வேண்டாம். அதை பற்றி நம்ம பேச அவசியம் நமக்கு இல்லை. இது முழுக்க ஏதோ ஆதவர்ஜுனோடைய கட்டினா புராணத்தை நம்ம பேசுறதுக்காக நம்ம வரல. ஆதவர்ஜுனா எப்படி கிட்டத்தட்ட ஒரு அமைதிப்படையில் இருக்கிற அந்த அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் வரும், சத்யராஜ் நடிச்சிருப்பார். நிஜத்தில் ஒரு அமாவாசைனா யார்? அது இந்த ஆதவர்ஜுனா தான். அப்போ இந்த காணொலி பார்க்கும்போது கேட்டால் என்னங்க, ஆரம்பிக்கும் போதே ஆதவர்ஜுனா நீங்கள் நெகட்டிவாக அமைதிப்படை அமாவாசைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், இந்த காணொலி முடிக்கும் போது நான் சொல்ல மாட்டேன், இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. பார்வையாளர்களே ஆமாங்க, நீங்கள் சொன்னது இது ஒரு அமாவாசை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அமாவாசையை சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாதிரி பொருள்படும்படி அவங்க உணர்வாங்க. நீங்கள் சொல்லும் போதே ஒரு கியூரியாசிட்டியாக இருக்குன்னு அதை கேட்க இல்லை. இந்த கதையில் எனக்கே புல்லரிச்சிச்சு. எனக்கே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நம்மளும் கதாசிரியர், எழுத்தாளர், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வண்டியாக இருக்கிறோம். கிறுக்கல் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்த நிஜங்கள். கேரக்டர் நான் இது வரைக்கும் பார்க்கவே கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ நடந்த நிஜங்களை தான். நடந்ததான். எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது சார், எல்லாத்துக்குமே நிஜம். நான் சொல்கிறது எதுவுமே இல்லை. ஏன் ஆதவர்ஜுனாவே இது இல்லைன்னு மறுக்க மாட்டார். ஆதவர்ஜுனாவே கேட்டேன், இது எப்படி நம்மளை இவ்வளோ பெரிய ஆய்வு செஞ்சுருக்கிறானே அப்படின்னு வாங்க. நமக்கு என்ன நோக்கம்னா, ஒரு மனிதனை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் சரிங்களா, அவனுடைய பேச்சை கவனிக்கிறோம், அவனுடைய செயல் பார்க்குறோம், எல்லாமே கேட்டான். ஏன்னா இந்த புரட்சின்னு சொன்னால் பார்த்தீங்களா, சமீபத்தில் திட்டு போட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா, அப்போ தான் இவனை பற்றி தேடவே ஆரம்பிச்சு. நான் இதுக்கு முன்னாடிலாம் வழக்கமான இந்த கதை தானே, இவர் ஜிம்முக்கு போனார், மார்ட்டின் பொண்ணு வந்தது, லவ் பண்ணார், இப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். விசிகாவுக்கு போனார், அவங்க துணை முதலமைச்சர் ஆகிறார், வெளியே வந்தார், அங்கே போனால் கேட்டால் பிரசாந்த் கிஷோர் கிட்ட வேலை செஞ்சார். இப்படி தான் நம்ம இதெல்லாம் ரெகுலராக வரக்கூடிய விஷயம் தானே. ஆனால் இந்த ஆதவர்ஜுனா எப்படி, என்ன அடையாளம் இவருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இவருக்கு படிப்புலேருந்து ஆரம்பிச்சுக்குவோம்.
இவர் எஸ்ஆர்எம்மில் வந்து இவர் படிச்சிருக்கிறாரு. எஸ்ஆர்எம் காலேஜ். எஸ்ஆர்எம் வந்து யாருதுன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து பச்சைமுத்து என்கின்ற பாரிவேந்தர் தான் அதுக்கு தலைவர், எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் இவர் வந்து படிப்பே முடிச்சிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சில்ல, ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு காலேஜில் படிச்சிருக்காரு. நான் தப்பாக எதுவும் சொல்லவே இல்லை, படிச்சிருக்காரு தெரிஞ்சிச்சுங்களா? அங்கேருந்து படித்து முடிச்சோன்னு கேட்டால் அங்கே வந்து இந்த பேஸ்கெட் பால் விளையாடுறதுல வந்து கேட்டால் அவர் போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்படி தான் இவருடைய ட்ராக் அப்படி தான் ஆரம்பிக்குது. பேஸ்கெட் பால் விளையாடு கேட்டால் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் அப்போ சின்னதாக அச்சீவ்மெண்ட் பண்ணாரு கேட்டால் சின்னதாகவும் பண்ணல. இல்லை, ஒரு விளையாடு பாலை பிடிச்சிருக்காரு கையில். விளையாடுவார் அந்த பாலை கையில் பிடிச்சிருக்காரு. அதாண்டி எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடையாதுன்னா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வெறும் பந்து மட்டும் கேட்டால் தட்டு வந்து தூக்கி போடுறது அவ்வளோதான், தவிர காம்படிஷனில் போயிட்டு எதுவும் வின் பண்ணி எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் வந்து பேஸ்கெட் பால் தொட்டு அடுத்ததுன்னு கேட்டால் அங்கே வந்த உடனே என்ன செய்கிறாருன்னா, தமிழ்நாடு பேஸ்கெட் பால் அசோசியேஷன் ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல, அதில் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதில் வந்து ஒரு முக்கிய நபராக அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த அந்த அசோசியேஷனில் முக்கியமான நபர்னா செந்தில் தியாகராஜன். செந்தில் தியாகராஜன் யார் கேட்டால் டிஜி தியாகராஜன் மகன். டிஜி தியாகராஜன் யார் கேட்டால் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பனுடைய மருமகன். செந்தில் தியாகராஜனோட போய் ஒரு தொடர்புக்கு போகிறாரு. அங்கே தொடர்பில் போயிட்டு இந்த பேஸ்கெட் பால் இந்த அசோசியேஷன் தேவையான இந்த பனியன்லாம் நான் அடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபண்டை இறக்குறாரு. கேட்டால் அந்த பனியன்லாம் அடிச்சு விட்டேன். அதில் இருக்கிற வந்து அங்கே அசோசியேஷன் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற ஆப்போசிட் லீடரு, ப்ரெசன்ட் லீடரு, எல்லோரும் லீடர், அதான் பிரசிடென்ட்டு, இந்த ஆஃபீஸ் பேரர் இருக்காங்க இல்லையா, அதில் ரொம்ப நான் டீப்பாக இருக்கணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். நான் ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே போய் அந்த லிங்க்கில் அங்கே போய் மெர்ஜ் ஆகிறார். அந்த கும்பலில் மெர்ஜ் ஆகிட்டு வந்து கேட்டால் இப்படி தான் உள்ளே வந்து நுழையிறதுக்கு நுழைவுச்சீட்டு யாருன்னு கேட்டால் டிஜி தியாகராஜன் மகன் வந்து செந்தில் தியாகராஜன் தான். உள்ளே நுழைஞ்சிடறாரு. அதுதான் வந்து அவருக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் மாதிரி. உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே போய் என்ன செய்யறாரு, முதல் அவருடைய கழகத்தை ஆரம்பிக்கிறார். ராஜ் சத்யனுக்கும் பிரசிடென்ட்டு, செக்ரட்டரியாக இருக்கிறவங்க கேட்டால் சுரேந்திரவர். ஸோ சுரேந்திரவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிக் ஷாட்ன்றதுன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர். பிக் ஷாட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆனுவல் இன்கமே ஒரு 200 கோடி கிட்ட ஒரு போது கேட்டால் இவர் போன உடனே கேட்டால் அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் ரெடி பண்ணுறாரு. சத்யனுக்கும் சுரேனுக்கும் ஒரு முரண்பாட்டை உருவாக்குறாரு. இந்த முரண்பாட்டை உருவாக்குனதுன்னு கேட்டால் நகர்த்தணும்னு முடிவு பண்ணும்போது கேட்டால் ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னு கேட்டால் அங்கே இன்னொரு மூன்றாவதாக ஒரு நபர் இருக்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்வேந்தன். பார்வேந்தன் வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டால் விசிகாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு ஏதோ டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த பேஸ்கெட் பால் இது இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பார்வேந்தன் வந்து ஷெட்யூல் கம்யூனிட்டி, இவர் வந்து பிராமின் இவர். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு முரணை வந்து உருவாக்கிறாரு. கேட்டால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிசிஆர் ஆக்டில் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து ஒரு புகார்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது. ராஜ் சத்யன்கிட்டே கொண்டு போய் வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஒரு குறிப்பிட்டு என்னை திட்டாரு அப்படின்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட். இது போலீஸ் கம்ப்ளைண்ட் போனால் பெருசாகிடும் சொல்லி ராஜ் சத்யன் யாரை மிரட்டுறாருன்னா சுரேனை மிரட்டுறாரு. இது போலீஸ் கம்ப்ளைண்ட் போனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், அதோட நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடு. ரிசைன் பண்ண சொல்ல வைக்கிறது யார்? ராஜ் சத்யனை சொல்ல வைக்கிறது யார்? ஆதவர்ஜுனா. பார்வேந்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகார் கொடுக்க வைக்கிறது யார்? ஆதவர்ஜுனா. முதல்ல அவர் வந்து அப்போ என்ன சார் கேட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. யார்? இந்த சுரேன். அவங்க அப்பா வந்து என்ன சார் கேட்டிங்கன்னா நமக்கு எதுக்குடா இது, ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பேசிக்காக வந்து பார்த்தோன்னா பேஸ்கெட் பாலில் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. நமக்கு வேண்டாம், நீ ரிசைன் பண்ணிட்டு வந்துடு. ஓ, இதில் கேம் ப்ளே பண்ண இது ப்ளே பண்ணது எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜுனா தான். எல்லாரையும் பயன்படுத்துகிறார். இங்கே வந்து பார்வேந்தனை பயன்படுத்துகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. இவரை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் சத்யனை பயன்படுத்துகிறாரு. அப்போ செக்ரட்டரி போஸ்ட் வந்து கேட்டால் சுரேனை எடுக்கிறாங்க. ராஜ் சத்யன் வந்து பிரசிடென்ட். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் அவரை வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகிறார். சரி, உள்ளே போனவங்க கேட்டால் அடுத்து டக்கு நம்ம சொல்லிடணும், அப்போ தான் புரியுன்னு கேட்டால் அடுத்தது கேட்டால் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துன்னு கேட்டிங்கன்னா ராஜ் சத்யனே வந்து அங்கேருந்து நகர்த்துறாரு. ஏன்னா உள்ளே போய் உட்காந்த உடனே ராஜ் சத்யனா அங்கேருந்து, ஏன்னா கையில் வந்து பெரிய பணம் இருக்குது, ஃபண்டு இருக்குது, இருக்கிறாங்க. பெரிய பிக் ஷாட் யார்? சுரேன். அவனை வெளியே அனுப்பியாச்சு. இப்போ அங்கே வந்து யார் வந்து பிக் ஷாட் பணத்தில்? ஆதவர்ஜுனா. அத்தனை டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இவர் கண்ட்ரோலில் கொண்டு வச்சுட்டு ராஜ் சத்யன் அங்கேருந்து தூக்கிறாரு. அங்கே வந்து பேஸ்கெட் பால் அசோசியேஷன், தமிழ்நாடு பேஸ்கெட் பால் அசோசியேஷனுக்கு வந்து இவர் தான் வந்து லீடு. எப்படி வந்து பார்வேந்தனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ண. பார்வேந்தன் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பின்னாடி பயன்படுறாரு. அது எப்படின்னு சொல்கிறேன்.
இந்த மீன் டைமில் தான் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு என்ன சொல்ல அந்த அடையாளம் இருக்குல்ல, பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரசிடென்ட், அந்த அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் இவர் எல்லார்ட்டையும் நுழையிறாரு. இப்போ உதாரணத்துக்கு இவர்கிட்ட வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸை போட்டு வந்து வாய்ஸ் ஆஃப் காமனு அது இதுன்னு போட்டு சீரம் போட்டுருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து யார்கிட்ட வேலை செய்கிறாருன்னு, யாருக்கு வேலை செய்கிறாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை செய்கிறாரு. அங்கே வந்து இவர் போய் வந்து வேலை செய்கிறாரு. இவர் ஆதவர்ஜுன ரெட்டி வந்து அவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கிட்ட போய் அங்கே அந்த லிங்க்கில் வந்து நான் சொன்னேன். அடுத்தது அங்கே போன உடனே அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோருக்கு வலை வீசுகிறாங்க. பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யணும் கேட்டால் அப்படி தான் வந்து என்ன செய்கிறார் கேட்டால் வந்து டிஎம்கேல இருக்க இவர் சபரீஷனோட லிங்கில் போகிறார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட அதை கட்டினா கலைஞர் குடும்பத்துன்றவர் கட்டினா டிஎம்கே ஃபேமிலியிலன்னு வேணால் சொல்லலாம். டிஎம்கே ஃபேமிலியில் இதெல்லாம் இவரோட ட்ராவலெல்லாம் எப்படி திட்டமிட்டு இதெல்லாம் வந்து இல்லை சார், அதாவது ஒன்று இருக்குது சார், அந்த அப்ரோச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆள் தோற்றம் அப்ரோச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசக்கூடிய விதம். ரெண்டாவது அதுக்கப்புறம் ஃபண்டு. மெயின் என்ன, முழுக்க பணம் தானே. பணமும் இந்த பேசக்கூடிய அந்த நீங்கள் பார்த்தீங்க காலம் மடக்கி வச்சு பேனா கையில் இப்படி வச்சு தான் பேசுவோம். இது இப்படி இந்த பேனா இப்படி இந்த பேனா இப்படி கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த அட்ராக்ஷன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் வந்து உஷார் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போது பிரசாந்த் கிஷோருடைய மகள் மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அண்ட் அவங்க ஃபேமிலி போகும் கேட்டால் சபரீஷன் அண்டு ஆதவர்ஜுனா தான் அங்கே போயிருக்காங்க. ஸோ ஆதவர்ஜுன் இப்போ நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த மாதிரியான இந்த அமாவாசைகள்லாம் என்ன கேட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நுழையிறதுன்னா எப்படி நுழையலாம்னு பிளான் பண்ணுவோம். யார் பிடிச்சா நுழையலான்னு கேட்டால் மெயின் ஹெட்டு யாருக்கு. இப்போ சபரீஷன் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டு, எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து. அப்போ அவர்கிட்ட போய்ட்டோம்னு வச்சுக்கலாம், ஒரு தடவை லிங்க் எடுத்து வந்து போயிட்டோம்னா அப்போ அடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரை வந்து மதிக்கிற இடத்துல பார்வை வந்து இவர் மேலே வந்துடும். அப்படி தான் சபரீஷனோட லிங்க் ஆனது. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் முதலமைச்சரோட உதயநிதியோட இவங்களோடலாம் லிங்க் எடுத்து அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து அவர் கூடவே வந்து சைக்கிள் ஓட்டுறது இப்படியே வந்து லிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய வந்து டிஎம்கேலேருந்து ஏதோ அலர்ட் ஆகிடுறாங்க. இவர் ஏதோ எம்பி பதவி கேட்டார்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று ஆக மொத்தம் அங்கே போய் ஏதோ வந்து அடுத்த வேலையை இந்த பேஸ்கெட் பால் அசோசியேஷன் எப்படி வந்து வேலையை காட்டினாரோ அங்கே போய் ஏதோ ஒரு வேலையை காட்டியிருக்காங்க. அவங்க துரத்தி வச்சுட்டாங்க. திமுகலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஆமாம், வெளியேற்றி அனுப்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். வெளியே அனுப்புனேன் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க தான் வந்து கேட்டால் அங்கே போய் ஏதோ ஒரு வேலையை காட்டினா அவங்க உஷாராயிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பின உடனே என்ன பண்ணான்னு கேட்டால் வந்து பார்வேந்தனை வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் எப்படி செந்தில் தியாகராஜன் என்ட்ரி டிக்கெட் எப்படி பேஸ்கெட் பால் அசோசியேஷனுக்கோ அதே மாதிரி கேட்டால் விசிகாவுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் யாருன்னு கேட்டால் பார்வேந்தன். பார்வேந்தன் மூலமாக கேட்டால் வந்து அண்ணன்கிட்ட போய்ட்டு அண்ணன் திருமாக்கிட்ட போய் பேசினோடனே அவர் வந்து என்ன செய்கிறாரு வந்து செத்துறாரு. அங்கே போன உடனேன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் எடுத்து ஃபண்டு எடுத்து விட்ட உடனே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அங்கே அந்த கட்சியில் இருக்கிற வந்து அந்த நிர்வாகிகள் எல்லாருக்குமே இவருடைய பணம் வந்து எல்லாருக்கும் இல்லை, அது யாரெல்லாம் வந்து முக்கியமான நபர்களாக இருப்பாங்களோ அதில் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு சிலர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஃபண்டு எடுத்து விட்ட உடனே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அண்ணன் திரும்ப பேரை சொன்னவங்க அத்தனை பேரும் அடுத்தது யாருன்னு கேட்டால் ஆதவர்ஜுனான்ற அளவுக்கு பேசினாங்க. அதில் வந்து அண்ணன் திரும்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தேவையில்லாமல் இந்த மது ஒழிப்பு மாநாடு இதெல்லாம் நடத்தி அவருக்கு தேவையில்லாமல் வந்து இவரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டணி கட்சியில் ஒரு சலசலப்பு, கட்சி திமுக தலைமையில் வந்து மனக்கசப்பு இதெல்லாம் வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செஞ்சார், இது வந்து அப்பவும் கூட இவர் வந்து உடனே நீக்கலை. ஏன்னா ஃபண்டு வந்து பெரிய அளவில் வந்து விசிகாவிலையும் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது எளிதாக தூக்கி போடல, அவர் கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறாரு. ஆனால் இருக்க இவர் வந்து என்ன செய்கிறார், சீண்டி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து அண்ணன் திருமாவை வந்து ரெடி பண்ணணும், இவர் துணை முதலமைச்சர்ன்ற அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்புறம் முதலமைச்சர் ஆகணுன்றதுனால துணை அதுதான் அண்ணன் கூட சொல்லியிருப்பார் இடத்துல, ஏன்னா முதலமைச்சர் ஆகக்கூடாதான். அப்போ துணை முதலமைச்சர்ன்ற அந்த இதை வச்சு அங்கே யாருக்கு எதிராக கொம்பு செய்வதுன்னு கேட்டேன்னா வந்து உதயநிதிக்கு எதிராக தான் இவர் செய்யணும். அவங்க ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நல்ல புரிதல் இருந்ததுனால டிஎம்கேவுக்கும் விசிகாவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அண்ணன் ரவிக்குமாரை வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து நுணுக்கமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அண்ணனாவது கொஞ்சம் எமோஷன் ஆவார், ரவிக்குமார் வந்து எமோஷன் ஆக மாட்டார். ரொம்ப ஆழமாக எப்படி வந்து ஆண்டன் பாலசிங்க எப்படியோ அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே லோக்கலில் வந்து விசிகாவுக்கு ஒரு ஆண்டன் பாலசிங்கம் தான் ரவிக்குமார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் திமுக அனுதாபின்னு சொல்லுவாங்க. அது வழக்கமாக எல்லோரும் நமக்கே அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போது சமீபமாக என்னன்னு கேட்டால் 200 வாங்கிட்டாரு 2000 வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா சொல்கிறீங்க. 2 கோடி கீடி ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல, சரி நம்ம இருக்கிற உண்மையை பேசுவோம். அப்போது இதுதான் இந்த இடத்துல கேட்டால் அண்ணன் வந்து அலர்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன செய்றாருன்னா அப்போ கூட வந்து அவகாசம் கொடுத்து ஒரு 6 மாதம் இடைநீக்கம் தான் பண்ணுறாங்க.
ஆனால் அது வரைக்கும் இவனால் பொறுக்க முடியல. ஏன்னா இங்கே நம்மளுடைய வேஷம் கலைஞ்சி போச்சு, டிஎம்கேலையும் கலைஞ்சி போச்சு, இங்கேயும் கலைஞ்சி போச்சு. அடுத்த கட்டம் நம்ம யார் சரியான இழிச்சவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய்னு ஒருத்தர் இருக்கிறான், நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இவனுக்கு தாத்தா அங்கே ஒருத்தர் இருக்கிறானே, யார், ஜான், அவனை எப்படியாவது நகர்த்தலான்னு பிளான் பண்ணான். கிட்டத்தட்ட அப்படி ஒரு பேச்சு இருந்தது. அப்போ தான் என்ன செய்யணும்னா பிரசாந்த் கிஷோரை வந்து கொண்டு வந்தேன். பிரசாந்த் கிஷோரும் வந்து ஜான் ஆரோக்கியமும் நேருக்கு நேர், அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த விதம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஏன்னா வந்து தேசியவாத காங்கிரஸுக்கு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டீமில் வேலை செஞ்சார் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோரை மண்ணை கவ வச்சவன், சாதாரண ஆள் கிடையாது. யார், இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணுறான்னா அங்கே போய் முதல்ல கேட்டால் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து கேட்டால் மறுபடியும் ஐடியா கொடுக்குறான். முதல்லேருந்து தொடங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா முதல் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து பேசும்போது, அப்போது ஜான் கிடையாது, கூப்பிட்டு பேசும்போது காலை மடக்கி உட்காந்தான், வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயில் வந்து ஏதோ இந்த பீடா போட்டான், காலை தூக்கி வச்சுட்டு பேசினா, என் முன்னாடி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வணக்கமாக மரியாதையாக பேசலை அப்படிலாம் சொல்லி தான் அவன் 21% வந்து உங்களுக்கு ஓட்டு கிடச்சிடும்னு சொல்லி சொன்னதுன்னு கூட துரத்தி விட்டுட்டு ஜானை வர வச்சு வியூக அமைப்பு சொன்னது. ஜான் 2% கம்மியாக தான் சொல்லித்தார், 19% எப்படியோ சொல்லி அது. ஆனால் இவன் போன உடனே என்ன சொன்னால் முதல் கழகம் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, போன உடனே ஜானை எப்படியாவது கிளப்பிடலாம், பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்து காட்டணும்னா நம்ம தான் லோக்கலில் எல்லாமே பார்த்துக்க போகிறது. எப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி இவன் போன உடனே தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு யூனிஃபார்ம் வந்து ஒயிட் ஷர்ட்டு, ஒரு மக்கி போன கலர் மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு காக்கி பேண்ட்டு, அதுதான் வந்து காஸ்டியூம். அதுதான் இவங்க செட் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி. அப்போ போய் வந்து விஜய்கிட்ட போனோம்னா அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முரண்கள் வருது. அங்கே வந்து ஆதவர்ஜனா வந்து அசிங்கப்படுறான் ஒரு இடத்துல. ஏன்னா வந்து ஒரு வாசகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அகைன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாசகத்தில் வந்து கையெழுத்து போடுற அந்த இது பண்ணும்போது இவர் போட மாட்டேன்னு சொல்கிறார். யார், பிரசாந்த் கிஷோர். அவர் மேடையில் உட்காரும்போது வழக்கத்துக்கு இல்லாமல் மேடையில் உட்கார வச்சாங்க பிரசாந்த் கிஷோரை. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் இங்கே வந்து ஜானை தாண்டி நம்ம இங்கே வந்து ஜானுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஆகிடுது. ஒரு பிட்டாக கேட்டான். ஏன்னா பெரிய ஃபண்டு ஒரு 300 கோடி கொடுத்தாக்கா நம்ம வேலை செய்யறதுக்கு ரெடி. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஜான் வந்து ஏற்கனவே வியூக அமைப்பாளர் கேட்டால் இவன் வந்து இந்த இடத்துல ஒரு இது பண்ணும்போது நம்ம இவனுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி இருக்குது, ஜானுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் எதாவது கேட்டால் இப்போ நீங்கள் பார்த்துங்கப்பான்னு சொல்லிட்டு கடையை காலி பண்ணிட்டு இங்கே இந்த பக்கம் வர வேணாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆனது ஆதவர்ஜனா, நகர்த்த முடியல. அடுத்த கட்டம் வந்து நான் பண்ணான்னு கேட்டால் அங்கே போன உடனே என்ன செஞ்சான், ஜானால் முடியாத ஒரு வேலையை செஞ்சான். என்ன செஞ்சான்னா, இந்த அங்கே இருக்கார்ல ஒருத்தர் இருக்காத புஷி ஆனந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜானுக்கும் ஏற்கனவே ஒரு அங்கே ஒரு உரசல் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஜான் வந்து இந்த இடத்துல ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அப்படியே ஒதுங்கி இருந்துட்டு கட்சியோட நிர்வாகின்னு போடும்போது அந்த இடத்துல இவர் விஜய்கிட்ட நெருக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா யாருமே நெருங்க விட மாட்டார் புஷி ஆனந்த். அப்போ அந்த இடத்துல நான் கேட்டால் அங்கே நெருங்கணுமேன்றதுக்காக கேட்டால் முதல்ல நான் வந்து கேட்டேன் ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியோடு ஜானோடு சேர்த்து லிங்க் பண்ணி மொத்தமாக கணக்கு எடுத்த கேட்டால் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல இழிக்குது, ஸ்ட்ரக்சரே இல்லை. உதாரணத்துக்கு தென் மாவட்டங்கள். அப்போ அதை எடுத்துன்னு கேட்டால் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாக்கா ப்ரூவ்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாதவங்கள்ட்ட செல்ஃபோன்லாம் வச்சு இவர் வந்து கேட்டால் வந்து நிர்வாகியாக வந்து கட்டமைச்சிருக்கிறாருன்னு அதை வந்து விஜய்கிட்ட வெட்ட வெளிச்சமாக்கணுன்னே அங்கே வந்து புஷி ஆனந்துக்கு வந்து விஜய் கூப்பிட்டு டோஸ் விட்டு என்ன இந்த மாதிரி ஏமாத்துறேன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏமாத்துறேன். அதுக்கப்புறம் அதை பூசி மொழிகி என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட அப்போவே விரிசல் ஆயிடுச்சு. யாருக்கு, புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும். அப்போ முழுக்க இனிமேல் இவனை பகைச்சிட்டோம்னா யாரை பகைச்சோம்னா ஆதவர்ஜனா நம்ம பகைச்சோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஓடுற மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம ஆதவர்ஜனா கூட சேர்ந்து ஆதவ் சாரோடு போயிடலாம் அப்படி வேறு தலையெடுத்து என்ன பண்ண முடியும். ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே ரவிராஜான்றவனை கிளப்பி அனுப்பிச்சதில் அவனுக்கு பெரும் பங்கு இருக்குது. யாருக்கு, புஷி ஆனந்துக்கு. விஜய்கிட்ட இருந்த ரவிராஜாவை வந்து கிளப்பி அனுப்பிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துது. இன்னும் சொல்லப்போனால் எஸ்எஸ்சியும் வந்து கிளப்பி அனுப்புனது புஷி ஆனந்த். ஆனால் புஷி ஆனந்துக்கு ஆப் வச்சது யார், ஆதவர்ஜனா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனோட நெருக்கமான கேட்டால் அதுக்கு இன்னொன்று காரணம் கேட்டால் அங்கேயும் ஃபண்டு மாநாட்டு செலவாக நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இதுக்கு செலவாக எதுக்கு செலவு எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே வந்து என்னென்னா அடுத்த நபராக அதாவது கேட்டினா விஜய்க்கு அடுத்த நபர் யார், ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர் சார். நாளைக்கே கிளம்புன்னு சொன்னால் பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கம்பெனி நாளைக்கே கிளம்பிடுவான். ஆனால் அவர் சாதாரண ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது ஆளாக அறியப்படுறது யார், புஷி. அந்த புஷி ஆனதை வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல நகர்த்தி இவன் தான் வந்து அங்கே ரெண்டாவது ஆளாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தில் வந்து கேட்டால் முழுக்க விஜய்க்கு அடுத்த ஆள் இருந்தால் ஆதவர்ஜனான்ற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட
இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும். இது அப்படியே இது வரைக்கும் விட்டுருவோம். இல்லை, நீங்கள் சொன்ன பயணத்தில் அதோட கேம் பிளே ட்விஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இது ஆனால் அல்வா கதை ஏதாவது இருக்கு? அதுதான் இல்லை அதுதான் இப்போது இதெல்லாம் கேட்டால் மேலோட்டமாக அப்படியே சொல்லிட்டு வந்தேன். இப்படி தான் வந்து இது எங்கெங்கே நுழைஞ்சாருன்றதுக்கு நான் வந்து என்ட்ரி கார்டு எங்கே, பாஸ்கெட் பால் அசோசியேஷன் எப்படி நுழைஞ்சாரு, அது இந்த ஜிம் உள்ள நுழைஞ்சதே ஒரு பெரிய கதை. அதுதான் சார், அது வந்து நம்ம பேச வேணாம் சார். ஜிம் உள்ள நுழைஞ்சதுன்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு உடச்சி தான் உள்ளே போயிருக்காரு சார். அது சொல்கிறாங்க, நம்ம அது போயிட்டு யாரையும் பெண்களையே கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காணொலியில். அப்படி ஏன்னா ஏற்கனவே நான் அந்த ஜெகதீஷ் மேட்டரில் என்ன நினச்சிட்டேன்னா, இவர் என்னங்க இந்த மாதிரி மேட்டர்லாம் எடுத்து சார், இதில் மேட்டர்லாம் இல்லை, இருக்கிற உண்மை பேசி தானே ஆகணும். ஒரு குழந்தை போராடுறான், அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்க. நான் பேசுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜேசன் சஞ்சய்க்காக தான் நான் கடந்த காணொலி பேசினேன். ஏன்னு கேட்டால் அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். அப்பா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அம்மாவை வஞ்சிக்கிறாருன்னு சொன்னால் நான்லாம் வந்து தூக்கி போட்டு மிதித்தேன். யாரை? எங்கள் அப்பாவை. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அம்மா மேலே கையும் அதை கட்டினா வந்து அம்மாவை அடிக்கக்கூடாது, அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரிமையை பறிக்கக்கூடாது என்ற அந்த இதில் வந்து கேட்டால் தூக்கி போட்டு மிதிச்சான் எங்கள் அப்பாவெல்லாம். ஆனால் அந்த குழந்தை அப்படி பண்ணல. அவன் வந்து நான் கேட்டால் அப்பாவை இன்னும் மதிக்கிறான், அன்போடு இருக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அதே சமயத்தில் அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையை எடுக்கிறாங்களேன்னும் போது அவன் சட்டையை பிடிச்சி அடித்தான். அவனுக்காக பேசுனது தான் இது. இதை தப்பு சரின்னு பாருன்னா என் மேலே என்ன விமர்சனம் அதை ஏற்றுப்பான், அது வேறு விஷயம். நான் பேசுகிற மனசாட்சியோடு பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் பரவலாக சொல்லிருக்கேன், எந்த பெண்களையும் கொச்சப்பட்டுக்கூடாது. இவர் போனார், வந்து காதலிச்சாரு, ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே போகவே இல்லை. திட்டம் போட்டு தான். ஆனால் இல்லை சார், அது வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஜீரோ சார், இவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் மார்ட்டின் வந்து கேட்டால் மகளை பெற்றாச்சு, மகள் காதலிச்சாச்சு. அப்போ அந்த மகளை வந்து கழுதியோ குதிரையோ எவனோ ஒருத்தன் லவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து அரை ஸ்டீல்னு ஒரு கம்பெனி வச்சு கொடுக்குறாரு. அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லி போட்டு சில பெருந்தொகைனா எவ்வளோ நீங்களே குத்துமதியை போட்டு நம்ம ஒன்றும் எண்ணி பார்க்கல, கொடுத்து ஒரு லைஃப்பில் செட்டில் பண்ணி விட்டுறாரு. வேறு என்ன செய்ய முடியும்? சும்மா இருக்கிற கட்சிக்கு 1000 கோடி வந்து இவன் வேஸ்ட்டு சார். இவன் வேஸ்ட்டுன்றது அவருக்கு தெரியும், இவன் சீன் ஓட்டுறான்றதும் அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு சார் இவ்வளோ பெரிய தொழிலதிபருக்கு தெரியாது சார், இவன் மருமவனுக்கு என்ன சரக்குன்னு தெரியாதா? இவன் சீனை ஓட்டுறான்றது தெரியும், இவன் போகிற இடத்துலலாம் கலகன்றது தெரியும், இவன் கால் வைக்கிறதுலாம் கண்ணி வெடின்னு தெரியும், போகிற இடத்துல இவன் நாசமாக தெரியும். இவன் கையில் இருக்கிற பணத்தையும் அதிகாரத்தில் இருக்கிற வந்து செல்வாக்குள்ள நபர்களையும் பயன்படுத்தி ஒரு இடமா நுழையிறான். இப்போ இங்கே எப்படி நுழைஞ்சான்றதை பாருங்கள். பாஸ்கெட் பால் அசோசியேஷனில் போய் என்ன செஞ்சான், வந்து நுழைஞ்சி அங்கே ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அங்கே போய் உட்காந்துட்டு அங்கேருந்து ராஜ் சத்தியனும் தூக்கிட்டான், சுரேனையும் தூக்கிட்டான், பார்வேந்தனையும் தூக்கிட்டான். அப்போ இன்றைக்கி யார்கிட்ட பாஸ்கெட் பால் அசோசியேஷன், தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷன் யார்கிட்ட இருக்குன்னா ஆதவ அர்ஜுன் தான் இருக்குது. அங்கேருந்து நகர்த்தவே முடியாது. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதுதான் இங்கே ட்விஸ்டே. இப்போ இது ஒரு பக்கம். சபரீசன் வந்து எப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் கேட்டால் வந்து பிரசாந்த் கிஷோர் என்ட்ரி கார்டு சபரீசன் அண்ட் டிஎம்கேவோட உள்ள நுழைஞ்சது. அங்கே துரத்தி அடிச்சோன்னு கேட்டால் பார்வேந்தன் தான் என்ட்ரி கார்டு விசிகாவில் போனது. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நான் கேட்டிங்கன்னா ஆனந்த விகடனில் ஒரு புத்தக வெளியிட்ட விழா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் எடுக்கிறான் பாருங்கள். அதுக்கு அந்த புத்தகம், அந்த அம்பேத்கர் சம்மந்தமான அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, முழுக்க அந்த புத்தகம் பிரிண்ட் காஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவ். அதில் தான் வந்து புத்தகத்தை ஒரு ரெடி பண்ணுறாரு. அதை வெளியிடுறது வந்து விஜய், வெளியிடுறது வந்து அண்ணன் திருமா, பெற்றுக்கொள்வது விஜய். இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது சொதப்பலாச்சு. அங்கே தான் அண்ணன் திருமா வந்து அலர்ட் ஆகிறார். இது வந்து கூட்டணி உடைக்கிறான், இவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய அவர் அனலைஸ் பண்ணி வரும். இது வந்து அவுட்லைன் இப்படி இருக்குது. இதுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எஸ்டிஏடி வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. எஸ்டிஏடி வந்து இன்றைக்கி வந்து யார் அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும், உதயநிதி. ஆனால் அதில் கீழே இருக்க அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை நான் சொல்கிறேன். சுஜாதான்றவங்க ஜென்ரல் மேனேஜர். அதுக்கடுத்து கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து ஒரு ஐஏஎஸ் வந்து பொறுப்பில் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா முதன்மை செயலாளர் வந்து இருக்கிறவர் வந்து அவர் மேகநாதன் ரெட்டி, சிஇஓ. ஆமாம், சிஇஓ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி. சரிங்களா? இப்போ அந்த மேகநாத் ரெட்டி எங்கே இருந்தான்னு கேட்டால் ஏற்கனவே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்ததா சொல்கிறாங்க விருதுநகரில். சரிங்களா? வந்த தகவல் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆய்வு செய்து நம்ம வந்து இதை வந்து உறுதிப்படுத்தணுமோ அப்படி தான் பேசுகிறோம். ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 2023 டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்குது, பாஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ். அந்த காம்படிஷன் போகும்போது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போன வந்து அபின்னு ஒரு பெண் குழந்தை போயிருக்கு, 16 வயசு. அது போயிருக்கு. அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகும்போது சரியாக தான் இருந்திருக்கு. ஆனால் அங்கே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்காயிருக்கு. 4 நாள் ப்ரோக்ராம் அது. கிட்டத்தட்ட வந்து முதல் நாளே அந்த இடத்துல சிக்காயிருக்கு.
அதை வந்து இவங்க வந்து இங்கே அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் ஆதவர்ஜனா உட்பட அதில் இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் தலைவர்கள் தான் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அருள் வெங்கடேசன். அருள் வெங்கடேசன் யார் கேட்டால் ஆதவர்ஜனாவோட லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முன்னாடி எல்லாம் அவன் தான் அருள் வெங்கடேசன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து அவர் தான் வந்து பிரசிடெண்ட். ஆதவர்ஜனாவுக்கு ரொம்ப நெருக்கம். அவங்க கூப்பிட்டு போய் வந்து விளையாட வைக்கிறாங்க. விளையாட போகும்போது கேட்டால் அந்த பெண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த வந்து அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போய்ட்டு முறையாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் லோக்கலில் ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் ஏதோ மாத்திரை வாங்கி ஏதோ கொடுக்க போய் அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இருக்க அதிகமாகி உதடெல்லாம் வீங்கி வயிறெல்லாம் வீங்கி அந்த இதுலேயே வருத்தத்திலே அந்த குழந்தை ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம வந்து அடிச்சாகணும் கப் அடிக்கணும் சார். அப்போ வந்து கேட்டால் ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுது. எல்லாம் முடிஞ்சு வந்து அதான் கேர் எடுக்கலை. அதில் கூப்பிட்டு போன அந்த யாரோ சொல்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு லேடியை சொல்கிறாங்க, அவங்களும் கேர் எடுக்கவே இல்லை. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த அருள் வெங்கடேசனும் கேர் எடுக்கவே இல்லை, ஆதவர்ஜனாவும் கேர் எடுக்கலை, யாருமே கேர் எடுக்கல. அந்த குழந்தை வந்து கேட்டினா மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் கேட்டினா இறந்து போயிடுது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இந்த வழக்காகலையா சார்? அதுதான் அது வழக்காகிறதுக்கு கேட்டால் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் நான் கேட்டேன். அப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தது கேட்டால் மேகநாதன் ரெட்டி. இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஏடியில் முதன்மை செயலாளர் இருக்காங்க. அவர் வந்து நான் கேட்டேன் இது பெரிய அளவில் பிரச்சனை கேட்டால் அவரை வந்து சரி கட்டுறாரு. யார் சரி கட்டுறது? எப்படி ஏதோ ஒரு வகையில் சரி கட்டுறாரு. அது சொல்லணுமா ஆதவர்ஜனாக்கு? எல்லா இடத்துலையும் சரி கட்டுறாரு. இப்போ மாவட்ட கலெக்டராக இருந்தவர் வந்து அந்த டைமில் மாவட்ட கலெக்டராக இருந்திருக்கிறாருன்றது தகவல். மேகநாதன் ரெட்டி அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து கரெக்ட் பண்ணுறாரு. கரெக்ட் பண்ணி இதை பிரச்சனை ஆக்க வேணாம், பெருசாக்க வேண்டாம். பெற்றோர்கள் வந்து கேள்வி கேட்பாங்களா சார்? பெற்றோர் கேட்குறாங்க. நடக்குது. அடுத்தது என்னன்னு கேட்டேன்னா இதை வந்து ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெண் வந்து நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்றது கண்டிப்பாக கேஸில் பதிவாகும். அது அந்த பொண்ணோட இறப்புக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க தான் நிச்சயமாக வந்து உறுதியாகும். விசாரணை பண்ணும்போது யார் வந்து விளையாட்டில் ஈடுபடுத்தினாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களாம் விட்னஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் விசாரிச்சிருக்காங்களா? எதுவும் நடக்கலை. எதுவுமே நடக்கலை. ஒரு ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் என்கொயரி கூட எதுவும் பண்ணலை. எதுவுமே நடக்காமல் அந்த பெண்ணு வந்து இறந்துடுறாங்க. உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜனாவோட ஃபண்டு வந்து எகுறுது. உடனே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தாரிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யாரெல்லாம் விசாரணை பண்ணாங்களோ பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து 23 யாரோட நெருக்கமாக இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். அப்போ யார் அப்போ வந்து யாரும் வந்து கேட்க வர மாட்டாங்களே, யாரும் கேட்க மாட்டாங்களா? யார் தெரியலைங்க. இது டெய்லி சைக்கிள் வந்து இவர் வந்து சிஎம் கூட போகிறவருங்க. அப்படின்னும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து விசாரணை எதுவுமே வேணும்னா அந்த குழந்தையும் வந்து இறந்து போடுது. அப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன சொன்னால் சிஎம் செல்லு வரைக்கும் பெட்டிஷன் போகுது, இதை விசாரணை பண்ணணும், என் குழந்தைக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு நியாயத்தை வந்து இவர் வந்து யார் ஆதவர்ஜனாவை நியாயத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க. நியாயத்தை கொடுத்தாருன்னா எப்படி கொடுத்துருப்பார் தெரியும். அங்கேயும் ஃபண்டு இப்படி கொடுத்து ஒரு பெருந்தொகை கொடுத்து அந்த வழக்கு அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஒரு மர்மமான முறையில் தான் அந்த பெண். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஆதவர்ஜனா மீது பல குற்றங்கள் அதுதான் சார் இதில் துரோகத்தனங்கள் இல்லை. இதுதான் சார் அந்தந்த திமுக அரசாங்கம் அமைதியாக இருக்கும். இல்லை சார் அப்படி இல்லை. இப்போ என்னென்னா இப்போ சிஎம் இப்போ நான் கேட்குறேன் சிஎம் செல்லில் இப்படி ஒரு லெட்டர் போன சிஎம் தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன் அந்த மேகநாதன் ரெட்டி இப்போ எங்கே இப்போ அவருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மேகநாதன் ரெட்டி இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுமா? எஸ்டிஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை செயலாளர். இப்போ அதுக்கு பிறகு ஆகுறாரு. எப்படி ஆக முடியும்? இன்னைக்கு அந்த எஸ்டிஏடியில் இருக்கிற ஒரு ஜெனரல் மேனேஜர் சுஜாதா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேகநாதன் ரெட்டியும் சுஜாதாவும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தானே வராங்க. அவங்க யாருக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதவர்ஜனாக்கு. அருள் வெங்கடேசன் அங்கே போகிறாரு, ஆதவர்ஜனா அங்கே போகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இவர் ப்ரைவேட்டாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஆடிட்டோரியம் ஏதோ ரெடி பண்ணியிருக்கிறாரு, ஏதோ வந்து பிளேயிங் கிரவுண்டு. அதுக்கு வந்து அவங்க போகிறாங்க. யார் இந்த சுஜாதாவும் போகிறாங்க, மேகநாதன் ரெட்டியும் போகிறாங்க. இப்படி வந்து இவங்களுக்கு கூட நெருக்கம் இருக்குது. விசுவாசம் எங்கே இருக்கணும்? அரசுக்கிட்ட. இப்போது அரசு அதிகாரி சார், அரசு அதிகாரி, அதுவும் உங்களுக்கு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் ஆதவர்ஜனா. அவருக்கு நேராக இருக்கிறது அருள் வெங்கடேசன். ஸோ இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நேரு ஸ்டேடியமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு கேட்டால் ஆதவர்ஜனா கண்ட்ரோலில் இருக்குன்றாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மேகநாதன் ரெட்டி அண்ட் சுஜாதா இவங்க எல்லாமே கேட்டால் ஆதவர்ஜனோடைய ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசியாக இருக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் வந்து உதயநிதி அவர்களுக்கு தெரியாதுன்றாங்க. இதெல்லாம் தெரியாது சார் இது. ஏன்னா அவங்களுக்கு பல வேலைகளுக்கு வந்து கட்சியில் ப்ரெஷர் இருக்குது,
மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார், ஓவரால் ஒரு குழந்தையோட தமிழ்நாடு உயிர் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணக்கூடியவங்க சார். ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்டே இருந்தால் கூட இந்த தகவல்லாம் சொன்னால் தானே தெரியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே டிஎம்கேவோட கேடருங்க எல்லாமே போஸ்டிங்கில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தாண்டி எதுவும் செய்ய முடியாதுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு இருக்கிறத பேசி தானே ஆகணும். ஸோ இது வந்து ஒரு துரோக வலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்குமே ஒரு துரோக வலை பின்னாடி இருக்குது. ஏன் இவ்வளோ இதுக்குன்னா கொளத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சார் கொளத்தூர் தொகுதி இருக்குல்ல, அதில் இருக்கிற பல நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல வந்து ஊழியராகவே இருக்கிறாங்க. அந்த கொளத்தூர் பகுதியில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் சிலர் ஐசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைமுகமாக வந்து கொளத்தூர் நல்லா பாருங்கள், அவங்க எவ்வளோ டெப்த்து பாருங்கள், ஆதவர்ஜனோட வந்து கால் எவ்வளோ டெப்த்து கீழே இறங்கி போயிருக்கு பாருங்கள். கொளத்தூர் தொகுதியில் இருக்கிற ஐசிஎஃப் எம்ப்ளாய்கள் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா ஆதவர்ஜனோடைய வந்து கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து கேட்டால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வந்து இந்த பாஸ்கெட் பால் அசோசியேஷனில் இருக்கிற ராஜ்குமார்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு, அவர் வந்து ஐசிஎஃப் எம்ப்ளாய். அந்த எம்ப்ளாயோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்கில் தொடர்பில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த கொளத்தூர் பகுதியில் இருக்கிற ஐசிஎஃப் நிர்வாகிகள். தலை சுத்து எப்படி இருக்கு எல்லா இடத்துலையும் கேம் பிளே பண்ணிட்டே போயிட்டு. இப்போ புரியுதுங்களா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இன்னொரு அமாவாசை அமைதிப்பட அம்மா. எனக்கு நீங்கள் இந்த சொல்லும் போது சக்தி திருமணோட படம் எனக்கு அதுதான் சார். இங்கே அதில் ஹீரோ ஆண்டனி ஒரு சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ பாருங்க, இப்போ எல்லா இடத்துலையும் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் இத்தனை கேஸுகள், நிறைய கேஸுகள் போட்டோம், கையில் இருக்கிற ஃபண்டை வச்சு சொன்னால் எல்லா கேஸும் போட்டு இது எத்தனை கேஸ் என்னென்னு ஏதாவது விஜய்க்கு தெரியும்? விஜய்க்கு தெரியும் சார். அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் யாரோ இன்றைக்கி அவன் தலைமறைவாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன? எல்லாம் அவனோட முடிவா? புஷி ஆனந்த் முடிவே கிடையாது. இது எல்லாம் ஆதவர்ஜனா முடிவு, ஜெகதீஷோட முடிவு. கிட்டத்தட்ட புஷி ஆனந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே மாட்டிட்டான், அவ்வளோதான். இப்போ அவன் நிலைமை என்னன்னு கேட்டால் இனி நமக்கு வந்து இது ஒரு சாவி கிவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம், இது வரைக்கும் போதும் நமக்கு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டான். ஏன்னா இப்போ ஃபுல்லாக தலைமறைலாம், கடலில் தலைமறைவுன்றாங்க, ஆகாயத்தில் தலைமறைவுன்றாங்க. என்ன நடந்துச்சு இப்போ புரியுதுங்களா? இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சார் விஜய் இப்போ தாவேக்கா இப்போ யார் கையில் இருக்குது நீங்கள் சொல்லுங்களேன்? அமாவாசை கிட்ட. அவ்வளோதான். எப்படி முடிஞ்சுது? எவ்வளோ குயிக்காக கிடக்கணும் வந்து பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் நகர்த்த கூட முடியாது. ஏன் சொல்லுங்கள்? என்னென்ன வழக்கு, யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கறிஞர் சார் இவங்க வச்சிருக்கிற வழக்கறிஞருக்கு தான் கைக்குள்ளே எடுத்து வந்துட்டான். ஆமாம், இப்போ உள்ளங்கையில் தான் இருக்காப்புல விஜய். ஆதவர்ஜனா உள்ளங்கையில். ஏன்னா எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இப்போ என்ன அடுத்த கட்டம் கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி வந்து கேட்டால் பெட்டி படுக்கையை ரெடி பண்ணணும். அந்தளவுக்கு சார். இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? கொஞ்சம் யாரும் திகில் அடையாதுங்க. இன்றைக்கி வந்து டிஎம்கே வீழ்த்துறதுக்கு கிட்டத்தட்ட தொழிலதிபர்கள் இருக்கிறாங்கல்ல. தொழிலதிபர்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர் காலேஜில் படித்தார்ல ஆரம்பம், புரியுது. அவர் யார்? பச்சைமுத்து. அவரு பெரிய ஆளுங்க சார். ஆமாம், இன்னொரு நடுவில் அப்படி சொல்லுங்க. இப்படி சொல்றா பிரச்சனை இல்லை. அவர் வந்து பாரி வந்தாரா பச்சைமுத்தான்னு தெரியல. இப்படி சொல்லுங்க, பச்சைமுத்து வகைரா, ஓகே, ஜேபிஆர் வகைரா. இதை தாண்டி கேரளா நல்லா புரிஞ்சுங்க, கேரளாவில் ஒரு வகைரா இருக்கு. புரியுது சரிங்களா? ஒரு நகைக்கடை வகைக்கடை வகைரா. இவங்க வந்து கேரளாவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜோதிமணின்னு இந்த கரூரில் ஒரு பொம்பளை ஒன்று எம்பியாக இருக்குது காங்கிரஸில். எல்லாத்துக்கும் அறுத்துவிட்ட கோழி மாதிரி துடிக்கும். எது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொங்கும் அப்படியே காங்கிரஸ். இந்த கரூர் விஷயத்தில் பெண்கள் வந்து பெண்களுடைய மார்பகத்தை கசக்கி இருக்கிறானுங்க பொறுக்கிகள், தாவேக்கா பொறுக்கிகள். துண்டோட நெத்தியில் கட்டிக்கிட்டு எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து லோக்கல் லோக்கலில் இருக்கிறவங்க பண்ணியிருக்கானுங்க. பெண்குரிய தடவி இருக்கிறானுங்க, புட்டத்தை தடவி இருக்கிறானுங்க. இப்படி வந்து அவ்வளோ அட்டகாசத்தை பண்ணியிருக்கிறானுங்க, எல்லாமே பண்ணியிருக்கானுங்க. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராத செய்திகள் இதெல்லாம் நம்ம செத்து போனது வரைக்கும் மட்டுமே பேசியிருக்கிறோம். பெண்கள் வந்து உள்ள மானபகப்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளோ தகவல் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிச்சுட்டு இருக்கிறானுங்க. உள்ளே உட்காந்துன்னு வந்து வீடியோவில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த ஜனநாயகன் படத்தில் லிங்க் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து கேட்டால் இது வரைக்கும் ஜோதிமணி ஒரே ஒரு வார்த்தை இவ்வளோ அட்டகாசம் நடந்திருக்கு. கரூரில் தான் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூரில் இருக்கிற வந்து பார்த்தா பெண்களுக்கெல்லாம் இவங்க தான் தலைவி. ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ராகுல் காந்தி வந்து அங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் பேசுகிறாருன்னு சொன்னோம். என்ன பொருள்னா கேரளாவில் கூட்டணி, தமிழ்நாடு விட்டுருங்க,
கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவை. ஏன்னா கேரளாவில் வந்து கணிசமான வந்து ஒரு கும்பல் வந்து கிறிஸ்டியானிட்டி மைனாரிட்டி கும்பல் வந்து ஓட் பேங்க் இருக்குது விஜய்க்கு. அது வந்து நமக்கு தேவை. அதான் காங்கிரஸ் இருக்க யாராவது ஒரே ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாராவது பேசுகிறாங்களா? எடுங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. அவ்வளோ வந்து அந்த மாநாட்டில் அவ்வளோ அட்டகாசம். ஏன் பதற? எஸ்ஐடி வந்து விசாரித்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க வந்து அந்த எஸ்ஐடி விசாரணைக்கு நீ ஏன்னா அங்கே நேர்மையான அதிகாரி கீழ்ச்சி தொங்க விட்டுருவாங்கன்னு தெரியும். எல்லாமே வந்துடும். பார்ப்பாட்டாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டம் கட்டி நீங்கள் ஒரு நபரை நீங்கள் ஒன்றுமே வேணாம் சார். இவ்வளோ சார் நேஷனல் உமன்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து அடையாளம் காணப்பட்ட பெண்கள் வரைக்கும் விசாரணை பண்ணிட்டோம். பெண்களுக்கு எவ்வளோ அநீதி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கோமா. இந்நேரம் குரல் கொடுத்துருங்கல்ல ஜோதிமணி. தேசிய மகளிர் ஆணையம் வந்து விசாரணை பண்ணணும். அங்கே வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்ற பெண்களுக்கு பாலியல் கொடுமை நடந்ததா? ஏன் பேசவே இல்லை? ஏன் கேட்கவே இல்லை? நீங்கள் எதிர்க்கட்சி, தேசிய எதிர்க்கட்சி, நீங்கள் தேசிய எதிர்க்கட்சி சார். நீங்கள் அந்த பெண் நீங்கள் பேசல, பார்லிமெண்ட்டே பேசலாமா? நீங்கள் தேசிய மகளிர் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணணும். எங்கள் கரூர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. ஏன் பேசல? திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்தே எதுவும் காங்கிரஸ் அதுதான் சார். இன்னைக்கு பாஜக இறங்குறாங்க உள்ள. நீங்க ஒரு கமிஷன் அனுப்பிங்க, காங்கிரஸ் அமைதியா பல விதமான இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஏன் கைது செய்யலன்னு அதுக்கே பெரிய துணிச்சல் வேணும் சார். ஏன் கைது பண்ணலன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஐயோ ஓட்டு போயிடுவோம்னு நினச்சிருந்தாருன்னா, ஐயோ யங்ஸ்டருடைய ஓட்டு போயிடும் நமக்குன்னு சொல்லி நினச்சிருந்தா பேசியிருப்பாரா? அதுக்கு ஒரு தைரியம் தான். அதுதான் அதுக்கப்புறம் தான் அந்த 2 நாளில் இன்னொரு ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம். ஹைகோர்ட்டில் நடந்த விஷயங்களை பார்க்குறோம். அதோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்றைக்கி ஹைகோர்ட் நீதிபதியே விமர்சனம் சார். அதுதான் சார் இங்கே சார் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீதிமன்றத்தை அவதூறாக பேசுகிறீங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க. இது வரைக்கும் எப்போ சார் வரலாறு நடந்திருக்கு? காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஏதோ விஜய் மட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் பின்னாடி இருக்கிற நபர் யாருன்னு பாருங்கள். அமைதிப்பட அமாவாசை. ஏதோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆதவர்ஜனா பிடிக்காதுன்னு நான் சொல்ல. ஆதவர்ஜனாவுக்கு பின்னாடி இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபண்டு வாங்கின அதிகாரிகள் லிஸ்ட்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரு லிமிட்டு வரம்பு தாண்டக்கூடாதுன்னு நம்ம பேசிட்டு ஒரு வரம்பில் நின்று பேசுகிறோம். நம்ம ஆதவர்ஜனாட்ட வந்து ஃபண்டு வாங்கின அதிகாரிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் துரோகம் தானேன்ற நான். ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பத்திரிகையாளர் மட்டும் காசு வாங்கிறான்னு நினைக்காதுங்க. அதை நேரத்தே ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், புதிய தலைமுறை காசு வாங்கணும்னு தெரிய மாட்டேன். நான் எங்கடா சொன்னேன்? நான் சொன்னேன் ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிறீங்கன்னு சொன்னேன். மனசாட்சியோட நான் என் மனசாட்சிக்கு உட்படுத்தி தான் சார் நான் பேசுகிறேன். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டுக்கட்டி பேசுகிறதோ இல்லை வன்மத்தில் எனக்கு பேசுறதே பிடிக்காது. எனக்கு பழி வாங்குறதுக்கு கூட எனக்கு அந்த எண்ணம், பழி உணர்வுலாம் எனக்கு கிடையாது. உண்மையாக சொல்கிறேன். இருக்கிற நியாயத்தை பேசணுமா இல்லையா? ஏன் வந்து ஜோதிமணி வந்து இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை? கரூர் நீங்கள் எம்பி இல்லை, நீங்கள் பேசணுமா இல்லை? இன்னும் பார்லிமெண்ட்டில் பேசிடணும். நீ ஏன் பேசலை? அப்போ உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இருக்கிறீங்க. அங்கே பெண்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்றது வந்து அங்கே ஒரு சில பெண்கள் இந்நேரம் எல்லா ஆணையமும் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்கட்டும், பெண்கள் ஆணையம் நடவடிக்கை எடுக்கட்டும். அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இங்கே அமாவாசைக்கிட்ட வந்துடும். முழுக்க இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த தாவேக்கால நடக்கக்கூடிய கலைபுரங்கள், இந்த இப்போ அடுத்த கட்டமாக கரூர் போகிறதுக்கான நடவடிக்கை. கரூர் மக்கள் 41 பேரும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் மீது எந்த குறையுமே சொல்லவே இல்லை. ஊடகங்களுக்கு பணம் சரி கட்டுறது, இது எல்லாமே நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1 கோடி 2 கோடி விவகாரம் இல்லை சார். பல 100 கோடி ஃபண்டு இறங்கி வேலை செய்யுது. அதனால தான் சொன்ன திமுக எதிராக வந்து 2 மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வகைராக்கள், ஜேபிஆர் வகைரா அண்டு பச்சைமுத்து வகைரா திமுக எதிராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ போகிற போக்கில் அடிச்சுட்டுலாம் போகல. திமுகவுக்கு எதிராக சதியில் இருக்கு. நான் சார் திமுகவுக்கு எதிராக சதியில் இருக்குன்னு நான் சொன்னேன். ஆட்சிக்கு எதிராக அரசுக்கு எதிராக சதியில் இருக்கீங்க. திமுக எதிராக கூட நான் பேசவே சொன்னால் நீங்கள் 200 வந்து வாங்கிட்டான்னு வாங்க. ஆட்சிக்கு எதிரான சதி இருக்கா இல்லையா? அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் பிஜேபி, நம்ம ஒரு சாதாரண மனுஷன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவங்களுக்கெல்லாம் தெரியல. இல்லை சார், எனக்கு அதுதான் சார் இங்கே சில பலவீனங்கள் வந்து அதிகாரிகள் கிட்ட இருக்கிற பலவீனங்கள் அதிகாரிகள் வந்து முதலமைச்சருக்கு வந்து கவனத்துக்கு கொண்டு போகல. இங்கே இருக்கிற மற்ற நபர்கள் வந்து கேட்டால் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட பணி சுமைகள்னு ஒன்று இருக்குல்ல சார். எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியாது இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம் இன்னும் வெளிப்படையாக இப்போ என்ன செய்யணும் வந்து போகிறோம் 3 மன்றங்கள் வந்து புதிய தலைமுறைக்கு வந்து ஆதரவாக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் புதிய தலைமுறை என்ன பண்ணுச்சு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து பேசுவீங்களா?
அந்த இடத்துல நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு ஆவர்த்தனம் பண்ணுறீங்க. இது நீங்கள் தனியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. இவங்க இல்லை, அவங்க தான், அவங்க இல்லை. நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா வந்து கேப் பண்ணித்தனத்தை பண்ணிவிட்டு, அப்போ யாருக்கு நீங்கள் இப்போ இந்த ஆர்ப்பாட்டம்லாம் யாருக்குன்னு கேட்டிங்க சப்போர்ட்டு? பணக்காரனுக்கு சப்போர்ட்டு. ஒரு பணம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான், ஒரு 500 பேரை வேலைக்கு வச்சுட்டான், பத்திரிக்கை நடத்துகிறான். அந்த பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக நடந்துக்கிறான். எது உள்நோக்கம் இருக்குது? பாரிவேந்தருக்கு பச்சைமுத்து அந்த நிர்வாகத்துக்கு புதிய தலைவர் உள்நோக்கம் என்ன? கடைசி உள்நோக்கம் என்ன? ஆட்சியிலேருந்து அகற்றணும். அதுதானே உள்நோக்கம் இருக்க போகுது. உள்நோக்கத்தோடு செயல்பட்டாங்களா இல்லையான்றதை கூட பார்க்காம நீங்கள் போய் என்ன செய்யணும் கேட்டால் உங்களை வந்து அடமான புத்தியை காட்டுறீங்க. உண்மை தானே சார் இது? யாராவது பேசுகிறானோ நீங்கள் உண்மையை பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே இப்படி நடந்துருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தரை வந்து பிராண்டாக கிரியேட் பண்ணுறதோ இல்லை ஒருத்தரை வந்து டவுன்கிரேட் பண்ணுறதோ பத்திரிகையோட வேலை கிடையாது. நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையாக நடந்து அங்கே என்ன அதை மட்டும் நீங்கள் பேசணும். நான் பத்திரிகையாளர், நானே எனக்கு பெரிய பத்திரிகை இருக்குது, பலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா? இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் பண முதலாளிகள்லாம் வந்து பத்திரிகைகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இப்படி தான் நடக்கும். அவன் தனியாக ஒன்று ஓட்டுவான். என்னன்னு கேட்டால் இப்போ நம்ம எப்படி ஸ்டாண்ட் எடுக்கணும்? நான் திமுக ஆட்சிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கணும். ரைட், அப்படி ஓட்டு கதையே அப்படி தான் நடக்குது சார். நல்லா தெரியுது உள்நோக்கம் என்னென்னா இருந்துட்டு போட்டோம் சார். ஒரு 2 வீலர் கிளம்புது, அண்ணன் திருமா வண்டி வருது, எந்த வண்டியும் மோதலை. அண்ணன் திருமா வண்டியும் அந்த தம்பியோட அட்வொகேட்டோட வண்டியில் மோதலை, அவருடைய வண்டியும் மோதலை. இது ரெண்டுமே மோதலை. ஆனால் வாக்குவாதங்கள் நடக்குது. அங்கே இவர் என்ன பேசுகிறாரோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியவே இல்லை. ஒருத்தர் காலம் மடக்கி உட்காந்து கேட்டனா, ஏன் திருமா வண்டியை விட்டு இறங்கலை மாலதி கேட்குறான். இது ஏய் வண்டியை விட்டு இறங்கினா செருப்பு தூக்கி அடிக்கிறது தானே உங்களுக்கு, அதுதானே பிளானு. அவன் கேட்குறான் பாருங்க. அந்த இடத்துல திரும்ப வண்டியை விட்டு இறங்கியிருக்கணும்ல. பெரிய மனுஷன் தானே. அதை யாருக்கு டவுட் கேட்குறான்னு கேட்டீங்கன்னா மாலதி அந்த இடத்துல மாலதி இல்லை சார். ஏண்டா டேய் பெரிய மனுஷன் தானே. அதான் சொல்கிறேன், பெரிய மனுஷன் நீ. டேய் உங்களுக்கு பெரிய மனுஷன் சரி. அங்கே பிளானே என்ன கேட்டினா ஒரு வண்டியை விட்டு இறங்கினா செருப்பு தூக்கி அடிக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே செட்டிங்கோடு தான் செட்டிங் சார். இது நான் ஒரு விஷயம் சார், மற்ற எல்லா வண்டியும் சார், எல்லா வண்டியும் சார், எந்த வண்டியும் யார் வண்டியும் மோதவே இல்லை. அண்ணன் வண்டியும் அந்த ஸ்கூட்டரில் மோதலை, ஸ்கூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் மோதலை. நல்லா தெரியுது, எல்லா ஆங்கிலும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவன் சொல்கிறான் அண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த 2 வீலர் அவன் வண்டியை நீங்கள் வண்டியை விட்டு இடிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனே அடிச்சிடுங்க. எப்படி வேணால் பேசலாமா சார்? நீங்களாம் இப்போ நிம்மதியாக தூங்க முடியுது ஒரு பொய்யை சொல்லிட்டு? சரி பேசுவோம் சார். நிறைய பேசலாம். இந்த அமாவாசை கிட்ட வந்துடும். இப்போ நம்ம அமாவாசை பற்றி பேசும்போது கேட்டால் இன்னொரு அமாவாசை கிட்ட நம்ம போயிட்டோம். இந்த இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி விசிகா உள்ளே போயிட்டு துணை முதலமைச்சர் ஆசையை காட்டி அப்படி இப்படி கொண்டு வந்து நம்ம உள்ளங்கையில் கட்சியை கொண்டு வரணும்னா, அதேமாதிரி இப்போ தாவேக்காக்கு வந்து கேட்டால் நீங்கள் தான் முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர்னா அடுத்த நிதியமைச்சர் யார்? இவர் தான் நிதியமைச்சர். அங்கே ஒரு பொம்மையை தான் இருக்க போகிறோம். யார்? விஜய். அதெல்லாம் நடக்கிறதாலும் சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு வச்சுங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அது நான் அப்படி தான் தலைவிதி இருந்தால் நம்ம அதை அனுபவிக்க போகிறோம். நீங்கள் அல்வா கதைக்கு வரல, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா அதுதான் அல்வா. என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் கொடுக்குற அல்வா என்னன்னு கேட்டால், அந்த படத்தில் வந்து கஸ்தூரிக்கு வந்து சத்யராஜ் அல்வா கொடுப்பார் இல்லையா, இப்போ விஜய்க்கு வந்து அல்வா கொடுக்குறான். அந்த அல்வா பல வகையில் கொடுக்குறான் வச்சுங்களேன். உள்ளங்கையில் கொண்டு வந்தாச்சு, பல அல்வா கொடுத்து உள்ளங்கையில் கொடுத்து. ஒரு சில அல்வா வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கொடுத்தாச்சு, ஜெகதீஷ் கிட்ட கொடுத்தாச்சு. இவங்ககிட்ட ஒரு சில அல்வா எல்லாமே மாமா தான். இவங்க மாமா ஒருத்தர் அல்வா தின்னு ஓடினு. அதான் சார் காரணம், செஞ்ச பாவம் இது. காடு மாதிரிலாம் அணைஞ்சி ஓடி நிற்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த நாட்டில் இருப்பான்னு கேட்டான், ஆஸ்திரேலியா இல்லை கண்டம் விட்டு. இப்போ நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தான்லாம் தாண்டி இப்போ வந்து அநேகமாக ஐரோப்பா கண்டத்தை தாண்டி இருக்கான். இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை ஆப்பிரிக்கா கண்டம் விட்டு கண்டம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னதான் ஓடினே இருக்கிறான் இன்னும். இப்போ நான் இவனை சொல்லணும், அண்ணே பெயில் போட்ட வாங்கினேன்னு சொல்லணும். எப்படி கொண்டு வந்துட்டான் பாருங்க. எல்லாரும் குற்றவாளி ஆக்கிதான் சார் போயிட்டு. உண்மையா இல்லையா? தாவேல இருக்கிற அத்தனை பேரும் குற்றவாளி இன்னைக்கு, விஜய் உட்பட. இவன் மேலே கேஸ்னா அவன் பார்த்துப்பான். அதான் ட்விஸ்ட்டுங்க. அவன் மேலே ஒரு கேஸ் விழுந்து பார்த்தீங்களா, அவனே எதிர்பார்க்காது. இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜன மேலே கேஸ் கிடையாது, ஜான் மேலே கேஸ் கிடையாது. ஜான் யூக அமைப்பில் கேஸே கிடையாது, ஆதவர்ஜன மேலே கேஸ் கிடையாது. அவன் விட்டாம இருக்க ஒரு வார்த்தை இது நேபாள் ஸ்ரீலங்கான்னு விட்டாங்க, அங்கெல்லாம் பிடிச்சி அமுக்குனாங்க. கரெக்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே கேஸ் இருக்குது, மாவட்ட செயலர் மேலே கேஸ் இருக்குது, புஷியானந்த் மேலே கேஸ் இருக்குது, நிர்மல் மேலே கேஸ் இருக்குது, எல்லாரும் மேலே கேஸ் இருக்குது சார். இதில் இவன் மேலே கேஸ் போட்டு கேட்டால் விஜய் நன்றி சொல்லணும். யாருக்கு? திமுக அரசு. சரியான நேரத்தில் ஒரு வழக்கு போட்டு அவனையும் சேர்த்திக்க சார் உள்ள. இப்போ அவன் எதிர்பார்க்காது இது. இந்த வழக்குக்கே எங்கே போனான்னு கேட்டிங்கன்னா நேராக நேபாள் போயிட்டு தான் கேள்வி. யார்? ஆதவர்ஜனா நேபாளில் இருந்தபடி டெல்லிக்கு வந்து லிங்க் எடுத்து
அங்கே கொஞ்சம் ரிலீஃப் வந்த பிறகு இப்போ புரியுதுங்களா? இதில் திமுக தான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நுணுக்கமாக நிதானமாக பொறுமையாக இதை வந்து அணுகிறாங்க. திரும்பி இப்படியும் படுக்க முடியல. ஆமாம், இல்லை சார், அதுதான் சார் ரொம்ப நுணுக்கமாக செயல்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இவன் வந்து ஒரு சதி அரசியல் இல்லை சார், மக்கள் அது மாதிரி இருக்காங்க. சார் இங்கே சதின்னு புரிஞ்ச மாட்டேங்கிறாங்க. அதுதான் இதில் பாருங்க, இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இது சதி அரசியல். இது முழுக்க முழுக்க விஜய் வந்து வீழ்த்தக்கூடிய அரசியல் தான். இது காலம் போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு. இதில் தாவேக்கால இருக்கிற பசங்க என்னன்னு கேட்டால் எல்லாமே வந்து சார் 2 அறிவு 3 அறிவு 3.5 3.25 4 அறிவு கூட இல்லை. சரி சார், ஓகே ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் 4 அறிவுக்கும் கீழே. புஷியானதுக்கே 4 4.25 அறிவு தான் சொல்கிறானுங்க. இப்போ இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அறிவை கடந்து வேலை செய்கிறவனுங்க. அப்போ இவனுங்களாம் என்ன செய்வானுங்க? எல்லாம் முட்டா பசங்க. இவனே முட்டா பையன் தானே. யார்? விஜய்க்கு என்ன மூளை இருக்குது? இந்த வசனங்கள்லாம் யார் எழுதி கொடுக்குறது? அங்கன்னா ஐயநாதன் கூப்பிட்டாங்க, ஐயநாதன் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாரு. இல்லை பழக்கற்பையா கூப்பிட்டுருந்தாலும் எதனால் எழுதி கொடுத்துருப்பாரு. அங்கே இருக்கிறவன் இவன் தான் எழுதி கொடுக்கணும். இவனுக்கே தமிழ் ஒழுங்காக பேச தெரியாது. எல்லாமே சதி சார். எப்படி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் எப்படி வந்து மார்ட்டின் குடும்பத்தில் உள்ள நுழைஞ்சானோ, எப்படி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் உள்ள நுழைஞ்சானோ, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே உள்ள எப்படி நுழைஞ்சானோ, எப்படி விசிகே உள்ள நுழைஞ்சானோ, எப்படி தாவேக்குள்ள நுழைஞ்சானோ, கோட்டைக்குள்ள நுழையணும். அவன் இலக்கு தான். இப்போ மணிவண்ணன் கதியை தான் விஜய் சார். ஆமாம் சார், மெல்ல 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 உட்காந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துட்டான் சார். இப்போ கால் மேலே கால் போட்டு உட்காருவான் விஜய் முன்னாடியே. என்ன அப்படி ஏன்னா அவன் ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. நான் ஏதோ சார் நான் தமாஷா கேள்வியை கிட்ட சொல்ல, அவன் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. விஜயோட நிலைமை என்னன்னு கேட்டால் மணியோட நிலைமை ஆயிரும் இது. அப்போ நான் வந்து ஊட்டிக்கு தனியாக தான் போகணுமா? அது மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் சார். இப்போ சார் நீங்கள் சொல்கிறது விஜய் நல்லா கேளுங்க சார். விஜயோட குணத்தை நான் சொல்கிறேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறேன். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் கேட்டது சொல்கிறேன். விஜய்க்கு பெரிய பலவீனம் என்ன சொல்லுங்கள்? விஜயோட பலவீனம் தோல்வியை தாங்க முடியாது. விஜயால் தோல்வியை தாங்க. படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தனியாக போய் அழுதுன்னு போனான். படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தனியாக போய் அழுதுன்னு போனான். தோல்வியை தாங்க முடியாது. இதை சொல்கிறது யாருன்னு கேட்டால் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் சொன்னது. எனக்கு நெருக்கமானவர் இல்லை கேட்டால் விஜயோட தோல்வியை தாங்க முடியாது. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆதரவாக சப்போர்ட்டாக இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். அந்த 2 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மா, இன்னொரு மனைவி. மீதி யாரும் கிடையாது. அம்மா புள்ள, இன்னொரு பக்கம் மனைவி. இந்த 2 பேரையும் பிரிச்சது யார்? புஷியானது. அந்த புஷியானது பிரிச்சான் பாருங்க. இது பிள்ளைகள்லேருந்து பொண்டாட்டிலேருந்து அப்பாவிலேருந்து அம்மாவில எல்லாத்தையும் பிரிச்சோன்னா அந்த புஷியானது பிரிச்சானா இவன் எவ்வளோ பெரிய கில்லாடி அம்மாவாசை. என்னால் முடியலன்னு கதறான். யார்? ஜான் என்கிட்ட. நான் சொன்னேன் குடும்பத்தை சேர்த்து வைங்க, முதலமைச்சர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல குடும்பத்தை சேர்த்து வைங்கன்னு. நான் எனக்கு எப்பவுமே இந்த குடும்பங்கள்லாம் வந்து சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். இப்போ எல்லாத்தையும் கேம் ப்ளே பண்ணியிருக்காரு. ஜெகதீஷை கையில் எடுப்பாரா? அது ஜெகதீஷை கையில் எடுத்தால் 2 அல்வா இருக்குல்ல சார்? ஆல்ரெடி இந்த ஜெகதீஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உள்ளங்கையில் அதுதான் அல்வா சார். ஜெகதீஷ் வந்து எல்லாரும் நினைக்கிறதுனா பிஆர்ஓ பர்சனல் மேனேஜர் கோ ப்ரொடியூசர். ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னா வந்து நம்பக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆதவர்ஜுனா இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷாக இருக்கிறாரு. அந்த ஜெகதீஷை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளங்கையில் கொண்டு வந்து கேட்டேன். ஏன்னா ஃபண்டு சார். ஜெகதீஷ்லாம் ஒரு ஆளா சார்? அவன் எவ்வளோ பேர் ஆளெல்லாம் காலி பண்ணி வந்துருக்கிறான். ஜெகதீஷன் தான் கேட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புரோக்கர் தானே சார். புரோக்கர்னால் நீங்கள் எதோ தப்பாக நினச்சிக்காது. சக்தி திருமணம் படம் பாருங்கள், புரோக்கர் மேலே ஒரு மரியாதை வரும். புரோக்கர் மேலே சக்தி திருமணம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் மேலே இவெல்லாம் புரோக்கர் தானே சார். அந்த படத்தில் ஒரு வசனம் பேசுவார். என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் காசு அதிகமாக கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு செல்முருகன் வந்து சொல்லுவார். அப்போ விஜய் அப்படி சொல்லுவார், சரி கொடுங்க, இவனுங்கன்னா வந்து எம்ஜிஆர் மாதிரியாக இருக்கிறானுங்க, தின்னு கொடுத்துட்டு பன்னி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது யார்? புரோக்கர். இங்கே ஜெகதீஷ் சொன்னான்னு வச்சுங்களேன், என்ன ஜெகதீஷே பண்ணி மாதிரி தானே இருக்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? அவர் விஜய் ஆண்டனி சொல்கிறதுன்னா காசு அதிகமாக கேட்டால் கொடுத்து விடுங்க, அவங்களாம் எம்ஜிஆர் மாதிரியாக இருக்கானுங்க, தின்னு கொடுத்துட்டு பண்ணி மாதிரி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை சமாளிக்கிறதுனால அதனால் கொடுத்து விடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே கேட்குறா, கொடுத்து விடுங்கண்ணா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மாதிரி தானே இருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? போகிறத பார்த்துக்கலாம். என்ன இப்போ பண்ணினா தப்பான பண்ணி சாமி காந்தார படம் போய் பாருங்கள். பண்ணினா கேவலம் கிடையாது, நாயினா கேவலம் கிடையாது. பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாமி. நீங்கள் காந்தார படம் போய் பாருங்கள். அதுக்கு நான் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் பண்ணியை கேவலம் நினைக்கல. ஆனால் அது வசனம் வருது. இங்கே வந்து
புரோக்கரே பண்ணி மாதிரி தான் இருக்கிறான். அதை வந்து அந்த பண்ணியை உள்ளங்கையில் கொண்டு வர முடியாதா? சாதாரண பண்ணின்னு சொல்கிறேன் நான், அவர் செனப்பண்ணின்னு சொல்லுவார். நான் சொல்கிறது அதுதான். இங்கே வந்து ஆதவ் அர்ஜுனா உள்ளங்கையில் எல்லாமே வந்தாச்சு. சார் அடுத்த கட்ட அமாவாசையோட பிளான் என்ன? அமாவாசையோட பிளான் என்னன்னு கேட்டால், அடுத்த கட்டம்னு கேட்டால் வந்து முழுக்க வந்து கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணி எல்லாம் பேசுறது எல்லாமே யாரோட பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜான் இருப்பார். ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அமாவாசை கிட்ட தான் இருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், எந்த கட்சி எங்கே என்ன எல்லாமே எல்லா முடிவும் எடுக்குது. இது பெரிய விஷயம் இல்லை சார். விசிகான்றது ஒரு சின்ன கட்சி சார். விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல 2% ஓட்டுங்க, 3% ஓட்டுங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அப்படிங்கிற ஸ்டார்டிங்கே 10% ஓட்டுன்றாங்க. சரிங்களா? நான் முதலமைச்சர் ஆக்கிடுவேன்றான். சரிங்களா? அவன் முதலமைச்சர் ஆக்குறானே இல்லையோ, ஒரு 10%க்குள்ள ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தலைவர் ஆகிறான்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் இவர் எங்கே போனார் அப்படிங்க. அதே தான் இது இருக்கும். என்ன சொல்கிறாங்க, பேஸ்கெட் பால் அசோசியேஷன் இவருக்கு என்ன பண்ண போகிறாரு? அங்கே போனது எதுக்கு? பிளாக்கா ஒயிட்டாக்குது. இல்லைனா இவனுக்கு பேஸ்கெட் பாலை பற்றி ஒன்றுமே தெரியாது. வெறும் பாலை மட்டும் பிடிக்க தெரியும், அவ்வளோதான். அப்போ அங்கே போனது இருக்குன்னா பிளாக். அதே தான் இப்போ தாவேக்கன்ற ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நினச்சி கூட பார்த்தீங்களா நீங்கள்? இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு முக்கிய கட்சியில் வந்து ஒரு 3 கட்சி இருக்குதுன்னு சொன்னால் 4 கட்சி இருக்குன்னு, முக்கிய 3 கட்சின்னு கேட்டால் ஒன்று டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகேன்னா அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆக்டிங் எல்லாமே நீ தானே. ஆக்டிங் பிரசிடெண்ட், ஆக்டிங் ஜெனரல் செக்ரட்டரி, தலை தெரிய ஓட விட்டான் பாருங்க சார். புஷியானது நகர்த்தவே முடியாது சார் யாருமே. புஷியானது ஜான் அரவிசாமி சொல்கிறா என்னன்னா, புஷியானதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அந்த புஷியானது போய் 6 மாதத்தில் உண்டல் ஆக்கிட்டானே, தலை தெறிக்க ஓட வச்சிட்டான்ல, கண்டம் விட்டு ஓட வச்சிட்டான்ல. அப்போ முழுக்க கட்சி வந்து இருக்கு. இதுதான் நான் வந்து அமைதிப்பட அமாவாசைன்றதை நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க. பேசுவோம் சார். முழுக்க இதுதான் உண்மை. நாம் இருக்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறோம். எதுவும் வந்து பொய்யா சொல்லலை. 1-2 வார்த்தை வந்து ஏதாவது கடினமான வார்த்தை பேசினேன்னா அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்ககிட்ட நான் கொடுத்துருக்குறேன். அபின்னு ஒரு குழந்தை வந்து இறந்துருக்கு. அந்த இறப்புக்கு வந்து என்ன காரணம் அது கண்டறியப்படலை. இனிமேலாவது வந்து அந்த மரணம் வந்து எப்படி நடந்தது, அது வந்து நோய்வாய்ப்பட்டு தான் அந்த குழந்தை இறந்துதான் அல்லது வந்து மர்மமா 16 வயசு அந்த பிள்ளைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். ஏன் ஆதவ் அர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து இது எல்லாத்தையுமே வந்து சரி கட்ட பார்த்தாரு. எப்படி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு உள்ள வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட்டில் வந்தார், சிஇஓ வந்தார். ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது. கேள்விகள் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சு நான் தகவல் தெரிவிச்சிருக்கிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னு கேட்டால் நான் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நானும் தயாராக இருக்கேன் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு. அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நான் சொன்னதில் எதுவுமே வந்து உண்மைக்கு புறமாக பொய் எதுவும் பேசவே இல்லைன்றதை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.